திமுக சட்டசபை தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சும் பின்பு ஒரு பேச்சுமாக பேசுவது திமுகவிற்கு வாடிக்கை என முன்னாள் முதல்வர் OPS மதுரை விமான நிலையத்தில் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தின் மூலமாக அனைத்து குற்ற நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த இந்த சட்டம் வழிவகுக்கும் என்பதை தெரிவிக்கிறது. ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகளிலும் கலந்து பேசி எங்களுடைய முடிவை அறிவிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக ஒரு பேச்சும் சட்டமன்றம் முடிந்ததற்கு பின்னால் தேர்தல் முடிந்ததுக்கு ஒரு பேச்சுமாக இருக்கிறது என்பது நம்முடைய வாடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம் இந்த மினரல்ஸ் குறித்து முதலில் குரல் கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை பெற்ற குழுவாக இருக்கின்ற நாங்கள் தான் என்பதை தெரியப்படுகிறது. அந்த வகையில் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற இயக்கமாக எங்களுடைய இயக்கம் இருக்கிறது தெரிவிக்கிறது. 2026 திமுக ஆட்சி தான், அதுல எம்எல்ஏவும் சந்தேகம் இல்லை சொல்லிட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அவருடைய நிலைப்பாடு, மக்களுடைய நிலைப்பாடு வேறுபாடாக இருக்கும். தெய்வம் நின்று கேட்கும், அப்பொழுது அனைவருக்கும் அந்த சாரி என்பது யார் என்பது புரியும். அது இப்போதான் தெரியுதா நம்முடைய அறிவில் விஜய் அவர்களுக்கு திமுக ஆட்சி நடைபெற்ற ஒரு ஆண்டு முடிவுன்ற காலத்திலே அது தெரிந்துவிட்டது.